எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் முக்கியம் என்றும், அனைத்து அரசு நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகும் தேசிய கீதம் பாடுவோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உதயநிதி ஸ்டாலின், TR பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் பங்கேற்றனர். அதில் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என கிராமிய கலைகள் நடைபெற்றன. தொடர்ந்து புத்தரிசியில் பொங்கலிட்டு மக்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு நலத்திட்டங்கள் வழங்கினர். மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசு தமிழர் பண்பாட்டை அழிக்கும் வகையில் பொங்கல் தினத்தில் அரசு துறை தேர்வை நடத்துகிறது என குற்றம் சாட்டினார். அழிக்கணும்னு ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த சங்கி கூட்டம். பொங்கலை நம்ம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம்னா அதற்கு எதிர்த்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்றிய அரசுடைய தேர்வுகளை நாளைக்கு நடத்துறாங்க. வருஷத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் அது சனியாக அந்த பொங்கல் தினத்தன்று நாம் கொண்டாடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சில செயல் திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம்தான். சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகள் முடிந்ததும், அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் முடிந்ததும் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வர்றாரு, தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுறாரு. இதுதான் அவருடைய வேலை. உதயநிதி செல்லும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முதலமைச்சரும் நானும் சக நிர்வாகிகளும் அறிவாலயத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தோம் என TR பாலு தெரிவித்த நிலையில், முதலமைச்சர் கண்காணிக்கிறார் என்றால் இனி நான் மிக உஷாராக இருக்க வேண்டும் என்ற துணை முதலமைச்சரின் பேச்சால் விழாவில் சிரிப்பலை ஏற்பட்டது. TR பாலு அவர்கள் உரையாற்றும் பொழுது சொன்னார், நேற்று காஞ்சிபுரம் தெற்கு நிகழ்ச்சியிலே ஒரு பொங்கல் விழாவில் நான் கலந்து கொண்டு பேசியதை இங்கே குறிப்பிட்டு பேசினார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், அவர் நிகழ்ச்சிக்கு வர்றதுனாலும் தொலைக்காட்சியில் என்னை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறார். எனவே நான் இன்னும் கூடுதலாக ஜாக்கிரதையாக நான் இருக்க வேண்டும், இன்னும் கூடுதலாக மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று நீங்களும் எங்களோடு சேர்ந்து உறுதுணையாக இருக்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.